பிரைஸ் தி லார்ட். இந்த காத்திருப்பு நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. சிலுவை நம்பிக்கையை தருகிறது என்ற தலைப்பில் நாம் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்பதாய் பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையற்று கிடந்த நம்மை பாவத்திலும் சாபத்திலும் நம்மை வாழ தகுதியற்றவர்கள் என்று அநேகர் புறக்கணித்து தள்ளினவர்களாகிய நம்முடைய வாழ்வை மீண்டுமாய் புதுப்பிக்கத்தக்கதான ஒரு மறு வாழ்வை நமக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு காரியம் எதுவாம்? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணம். அது மீண்டுமாய் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. எனவே இந்த நாளிலும் நம்பிக்கையற்று கிடக்கிறவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்வை நம்பிக்கை அளித்து நம் வாழும்படியாய் அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து. சிலுவை அண்டையில் கடந்து வருவோம், நம்பிக்கையுடன் ஒரு வாழ்வை வாழ்வோம். ஆமேன். மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா, என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர்.